ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கோபிநாத், திருச்செங்கோடு. நம்ம வீடியோவில் பார்க்குற ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பேக்கேஜ் டிராக்டருக்காக செய்யப்பட்டது. 12 வோல்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய 2.1 ஆம்பிளிஃபையர் தான் நம்ம வீடியோவில் பார்க்குறோம். இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா கரூர் பக்கத்துலேருந்து நமக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒரு 5.1 ஃபுல் பேக்கேஜ் வாங்கியிருந்தாங்க வீட்டுக்காக. ஸோ அவரோட ஃப்ரெண்டு அவருக்கு டிராக்டருக்காக கேட்டிருந்தார். அவருக்காக இந்த ஆம்ப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஹெவியாகவே கேட்டிருந்தார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பில் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சில் A to Z ஃபுல் ரேஞ்சு லெஃப்ட் ரைட்டுக்காக. அடுத்த சப்வூஃபர்னு வந்து பார்த்தோம்னா நம்ம JBL 1500 ஒரிஜினல் டியூப் பாக்ஸ் தான் கொடுக்குறோம். இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆம்பிளிஃபையர்னு வந்து பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் அக்கார்லிக் பேனல் கேட்டிருந்தாங்க க்ரீன் கலரில். ஸோ அதே மாதிரி க்ரீன் கலரில் கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் நேம் போட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நேம் போட்டு கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலர் LED கேட்டிருந்தாங்க. அதாவது நம்ம ரிமோட்லேயே என்ன ஆப்ஷன் வேணுமோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ இதுக்கான ரிமோட்னு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் உங்களுக்கு. நீங்கள் வேணுங்கிற கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரிமோட்டில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்இடிக்கான ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா LED எல்லாமே ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு. ஃப்ரண்ட்டில் வால்யூம் கண்ட்ரோல் நாப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சப்புக்கான வால்யூம் கண்ட்ரோல், இது சப்பு ஃப்ரீக்வன்சிக்கான கண்ட்ரோல். அடுத்தது பேஸ் லெஃப்ட் ரைட்டுக்கான பேஸ் ட்ரிபிள் கண்ட்ரோல், மிட் கண்ட்ரோல். அடுத்தது லெஃப்ட் ரைட்டுக்கான வால்யூம் கண்ட்ரோல். ஸோ ஃப்ரண்ட்டுன்னு வந்து பார்த்தோம்னா இவ்வளோ தான். அடுத்தது இன்டீரியர் பார்த்துடலாம். இன்டீரியர் வந்து பார்த்தோம்னா நம்ம 2 கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது லெஃப்ட் ரைட்டுக்கு ஒரு கன்வெர்ட்டரும் சப்வூஃபருக்கு ஒரு கன்வெர்ட்டரும் யூஸ் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய 5198 194 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து BD 139 140 நமக்கு கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம், வாட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்காக. இது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்காக 8 ஃபெட் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். KMSNோட 8 ஃபெட் போர்டு IRF 250 யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கான கன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா 12 to 32 GRல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் ரெக்கமெண்ட் வோல்டேஜே இதே போதுன்னாரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 5198 194க்கு 12 to 24 யூஸ் பண்ணியிருக்கோம் சக்தியில். அடுத்தது சப்ப்ரீன்னு வந்து பார்த்தோம்னா சக்தியில் சப்ப்ரீ யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் ஆல்ட்ரு பண்ணி எடுத்திருக்கோம். அடுத்தது மிட் பீட் யூஸ் பண்ணியிருக்கோம் UDயில் லெஃப்ட் ரைட்டுக்காக. அடுத்தது 12 வோல்ட் செக்ஷன், ஒரு 5 வோல்ட் ரெகுலேட்டரு. இன்டீரியர் வந்து பார்த்தா இவ்வளோ தான் உங்களுக்கு. ஃபேன் வந்து ஏர் அவுட்லெட்டுக்காக. உங்களுக்கு ஃபேன் வந்து ஏர் உள்ளே வராது, ஏர் வெளியே தான் போகும். ஏன்னா நம்ம உள்ளே வைக்கும்போது டஸ்ட் எல்லாமே உள்ளே வந்து சேர்ந்துக்கும். ஸோ அதனால் ஃபேன் வந்து நம்ம எப்போவுமே வெளியே இருக்கிற மாதிரி தான் போடுவோம். அடுத்து இது கொடுக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ்னு பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு A to Z 8 இன்ச்சில் நம்ம கொடுக்க போகிறோம். அடுத்தது ஜிப்பில் 102 டியூட்டர் தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு பேரு. அடுத்தது சப்வூஃபர் வந்து பார்த்தோம்னா JBL 1500 ஒரிஜினல் சப்வூஃபர் 1500 வித் டியூப் பாக்ஸோடு கொடுக்குறோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்ப்பு இல்லை ஃபுல் பேக்கேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளையே காண்டாக்ட் பண்ணலாம். இதனோட ப்ரைஸ் டீட்டெயில் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். என்னோடய ஆடியோ டெஸ்ட் நான் அடுத்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காதல்